Welcome to Future Vision Study Center Salem UG TET Zoology Unit 8 Environmental Biology and Evolution பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சப்ஸ்ட்ரேட்டம் அண்ட் தர் இன்ஃப்ளூன்சன்ஸ் ஆன் அனிமல்ஸில் பார்ட் 7 பற்றி பார்க்கலாம். அதில் நாம் எதை எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைண்ட் ஏரோஷன் அப்படின்னா என்ன, லேண்ட் ஸ்லைடு ஏரோஷன், டீஃபாரஸ்ட்ரேஷன் அண்ட் ஓவர் கிராசிங், எஃபெக்ட் ஆஃப் ஏரோஷன், சாயில் கன்சர்வேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸை பற்றி எலாபரேட்டாக இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வைண்ட் ஏரோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த ஏரோஷன் ஆஃப் சாயில் டியூ டு ஆக்ஷன் ஆஃப் வைண்ட் இஸ் கால்டு வைண்ட் ஏரோஷன். ஏரோஷன் அப்படின்னா என்னது? சாயில் ஏரோஷன்னா மண் அரிப்பு. அப்போ ஒரு மண் அரிப்பானது வைண்ட் அப்படின்றது காற்றோட்டம், ஒரு காற்றினால ஏற்படக்கூடிய மண் அரிப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வைண்ட் ஏரோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வைண்ட் ஏரோஷன் இஸ் காமன் எ ரிச்ட் ஏரியா ரீஜியன்ஸ். அதாவது பொதுவாக இந்த வைண்ட் ஏரோஷன்ஸ் வந்துட்டு எங்கே அதிகம் காணப்படுன்றாங்க? ரீஜியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதிகளில் வந்துட்டு அதிகமாக இந்த ஏரோஷன்ஸை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ வைண்ட் ஏரோஷன் இஸ் புவர் இன் ஏரியாஸ் where the trees are growing densely. அப்போ எந்த ரிட் ரீஜியன்ஸாக இருந்தாலுமே அங்கே வந்து வைட் ஏரேஷன்ஸ் புவராக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம்? அங்கே அதிகமாக வந்துட்டு மரங்கள் வந்து அடர்த்தியாக இருக்குது. அப்போ எங்கெல்லாம் மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப புவராக இருக்கும். வறண்ட பகுதியில் வந்துட்டு இந்த வைட் ஏரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ரேபிட் இன் ஏரியாஸ் வேர் தி வெஜிடேஷன் இஸ் புவர். அப்போ எங்கெல்லாம் தாவரங்கள் வந்துட்டு அதாவது ஏரியேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுல வந்துட்டு வெஜிடேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ட்ரை சாயில் இஸ் மோர் சஸ்பெக்டபிள் டு வைண்ட் ஏரியேஷன் தென் வெட் சாயில். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அப்படிங்கிறது வறண்ட பகுதி, வெட் அப்படின்றது ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதியை விட வறண்ட பகுதியில் தான் இந்த வைண்ட் ஏரேஷன் ஆனது அதிகமாக காணப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒரே பாயிண்ட் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்துட்டு கன்வே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்தியா ராஜஸ்தான் பர்சஸ் ஹை ப்ரோபோர்ஷன் ஆஃப் ட்ரை சாயில். ஆமாவா, இந்தியாவில் ராஜஸ்தான் இப்போ தார் பாலைவனம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அங்கே ட்ரை தான், ஒன்லி வந்து ரொம்ப கடுமையான பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அங்கே இந்த வைண்ட் ஏரோஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெவி வைண்ட் ஏரேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் வைண்ட் ஏரோஷன் டேக் பிளேஸ் வித்தின் 25 சென்டிமீட்டர் ஹைட் அபவ் தி கிரவுண்ட் லெவல். அப்போ ரொம்ப வேகமான ஒரு ஏரோஷன்ஸ் ஏற்படுது அப்படின்னா கிரவுண்டு நிலத்தடி நீளத்திலிருந்து 25 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வந்துட்டு அந்த வைண்ட் ஏரோஷன் ஆனது ஏற்படும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் சால்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது த ஜம்பிங் ஆக்ஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் பை வைண்ட். இது இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதாவது இந்த காற்றோட்டத்தினால அந்த சாயிலில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஜம்ப் ஆகி போகக்கூடிய அந்த செயல்பாடை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சால்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது கிராவல் அண்ட் ஸ்டோன் ஆர் கேரிடு பை சால்டேஷன்ஸ். அதாவது இந்த கற்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாறை பளிங்கு கற்கள் இது போன்றது எல்லாமே இந்த சால்டேஷன்ஸ் மூலியமாக அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு செயல்பாட்டை சால்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இன் திஸ் மெத்தட் சாயில் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் 0.1 m to 0.5 mm size are eroded. அதாவது இந்த மாதிரி சால்டேஷன்ஸ் எரோஷன்ஸ்னால எவ்வளோ மண்ணரிப்பு ஏற்படுதுன்றாங்க? 0.1 to 0.5 mm அளவுக்கு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இந்த இது கூட பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னா நிறுத்தி வைத்தல் அல்லது ஒரு இடைநீக்கமாக அந்த ஏரோஷன்ஸ் வந்துட்டு ஏற்படுதல். எப்படி? வைண்ட் கேரிஸ் ஃபைன் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் தரோஸ் தேம் அட் சம்வேர் அவே ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பிளேஸ். அதாவது இந்த காற்றோட்டமான என்ன பண்ணுது? ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஏரோஷன்ஸை ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? அடித்து செல்லுது. அப்போ த ரிமூவ் ஆஃப் சாயில் இன் தி ஃபார்ம் ஆஃப் சஸ்டம்டட் பார்ட்டிகல்ஸ் இன் ஏர் கால்டு சஸ்பென்சஸ். அப்போது இந்த வைண்ட் மூலியமாக எந்தெந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு
அங்கேருந்து ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு வேறொரு பிளேஸ்க்கு இப்போ ஒரு போஸ்டிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து அவே பண்ணி அனதர் பிளேஸ்க்கு போகுதோ அதற்கு பேர் தான் என்னது சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து சர்ஃபேஸ் கிரிப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது மேற்பரப்பு தழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாயில் ஆர் நாட் ஈஸிலி கேரிடு பை வைண்ட். இந்த காற்றோட்டத்தில் அப்போ என்னது ரொம்ப ஸ்மாலாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் அடித்து செல்லப்படும். மிகப்பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்து எடுத்து செல்ல முடியாது. இஃப் த velocity ஆஃப் வைண்ட் இஸ் ஹை இட் புஷஸ் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அலாங் சர்ஃபேஸ் ஆஃப் கிரவுண்ட் பை டைரக்ட் ஸ்ட்ரைக்கிங். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்துட்டு அந்த சுழலக்கூடிய அந்த காற்றோட்டம் வைண்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதோட விலாசிட்டின்னு என்னது அதோட வேகம் வந்துட்டு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அதிகமாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அந்த வைண்டு ஏரோஷன்ஸ் நடைபெறும் பொழுது டைரக்ட் ஸ்ட்ரைக்கிங் நேரடியாக தாக்குதல் ஏற்பட்டு அந்த லார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆன் பண்ணி அனதர் பிளேஸ்க்கு வந்துட்டு போகுது. ஹேர் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ரோல்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆயில். அப்படியே உருண்டுகிட்டே என்ன பண்ணணும் அந்த மண்ணின் மேற்பரப்பின் மீது உண்டு கொண்டே ஒரிஜினல் பிளேஸ்ல இருந்து வேற ஒரு பிளேஸை நோக்கி போகுது. அப்ப இந்த மாதிரி சர்ஃபேஸ் கிரிப்ட்னால ஏற்படக்கூடிய வைண்ட் ஏரோஷன்ஸ்ல எவ்வளோ அளவுக்கு அந்த ஏரோடட் ஆகுது அரிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 to 1 mm diameter ஆர் யூஸ்வலி ரிமூவ்டு இன் திஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த மீட்டர்ஸ் எல்லாமே கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் சாயில் பார்ட்டிகல் இஸ் கால்டு சர்ஃபேஸ் கிரிப்பு. அப்போ அந்த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து வைண்டு மூலியமா ரிமூவ் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது சர்ஃபேஸ் கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ த ரிமூவ்டு சாயில் டெபாசிட் somewhere away from the area in this form sand dunes. அப்போ அங்கேருந்து ரிமூவ் பண்ணப்பட்ட அந்த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போய் என்ன ஆகுது அப்படியே ஒரு டெபாசிட் ஆகி பார்க்கறதுக்கு ஒரு சாண்ட் டியூன்ஸ் அதாவது மணல் குன்றுகள் மாதிரி வந்து தோற்றமளிக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் என்னது வைண்ட் ஏரோஷன். அதுக்கடுத்து லேண்ட் ஸ்லைடு ஏரோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லேண்ட் ஸ்லைடு இஸ் த ஸ்லிப் ஆஃப் த சாயில் ஃப்ரம் எ ஸ்லோப்பு. அதாவது சதுப்பு இல்லைன்னா சறுக்கல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சறுக்கல்களை ஏற்படுத்துறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் லேண்ட் ஸ்லைடு ஏரோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இட் is due to overweight caused by rain. அப்போ இந்த லேண்ட் ஸ்லைடு ஏரோஷன்ஸ் எந்த காரணமாக ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெய்யுது இல்லைங்களா, அதிக மழை ஹெவி ரெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த லேண்ட் ஸ்லைடு ஏரோஷன்ஸ் வந்துட்டு ஏற்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஓவர் கிராசிங். டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடுகள் அழிப்புனால வந்துட்டு மண்ணெரிப்பு ஏற்படுதல். ஓவர் கிராசிங்னா அதிகமாக கால்நடைகளை மேய்க்கிறதுனால சாயில் ஏரோஷன்ஸ் வந்துட்டு ஏற்படுறது. அதை வச்சு நம்ம பார்க்கலாம். சிவியர் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஓவர் கிராசிங் destroy vegetations and directly expose soil towards various agency causing erosions. அதான் கடுமையான காடுகளை அழிக்கிறதுனாலையும் அதிகப்படியாக கால்நடைகளை மேய்ப்புகளை செய்யறதுனாலையும் என்ன பண்ணுது தாவரங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு சாயில் ஏரோஷனுக்கு ஒரு வழிவகை செய்யுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஏரோஷன்ஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Because of the removal of top fertile layer, the soil fertility is reduced. அப்போ சாயில் ஏரேஷன் என்னது சாயில் பார்ட்டிகல்ஸ் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுது ஜம்ப் ஆகி போகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ மேலே ஒரு சாயில் அப்படின்றது லேயர்ஸாக இருக்குன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ அந்த லேயரில் டாப் லேயரில் இருக்கிறது என்னது ஃபெர்டைல் லேயர். அப்போ அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அந்த இடத்த ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ணி போகுது. அதனால் அந்த ஏரியாவில் அதோட ஃபெர்டிலிட்டி தன்மையானது குறைவதற்கு ஒரு காரணமாக அமையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏரோஷன் லீட்ஸ் டு ஸ்லிட்டிங் ஆஃப் ரிசர்வியர்ஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்கங்கள்ல வண்டல் படிதலுக்கு ஒரு காரணமாக வந்துட்டு இந்த சாயில் ஏரோஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க.
டெபாசிஷன் ஆஃப் சாண்ட் அண்ட் கிராவல் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு. இப்போ விவசாய நிலங்கள்லாம் பார்த்தீங்க இப்போ மண்ணரிப்பின ஒரு இடத்துல இருந்து அப்படியே அடிச்சுட்டே வர்றது அதோட சாயில் பார்ட்டிகல்ஸ், அதில் கிராவல்ஸ் வரும், ஸ்டோன்ஸ் வரும், சாயில் பார்ட்டிகல்ஸ் மாதிரி நிறைய மினரல்ஸ் எல்லாமே வரும் இல்லைங்களா. அப்படி மணல்களும் கற்களும் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நிலங்களில் வந்து தேக்கம் அடைந்து அந்த மகசூலை பாதிக்கிறதுக்கு ஒரு வகையில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கிராப் பிளான்ஸ், இதனால என்ன பண்ணுது பயிர் தாவரங்கள் என்ன பண்ணுது பெரிதும் பாதிப்பிற்கு ஆளாகின்றன. வாட்டர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் பிகம்ஸ் லோ. அப்போ இந்த சாயில் ஏரோஷன்ஸ்னால என்னது அந்த சாயில் பார்ட்டிகள் அதிகப்படியான வாட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இழக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Heavy erosion leads to the development of desert conditions in the area. சப்போஸ் வந்துட்டு அதிகமாக அந்த இடத்துல மண்ணரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஏரியாவே என்னவாகுன்றாங்க ஒரு பாலைவனம் மாதிரி மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பயோடைவர்சிட்டி ஆஃப் இக்கோசிஸ்டம் பிகம்ஸ் வெரி லோ. இந்த சாயில் ஏரோஷன்ஸ்னால என்னது ஒரு தாவரங்களோ இருக்கட்டும் அல்லது உயிரிகளோட உற்பத்தி திறன் வந்துட்டு குறையுது. பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் தன்மை பன்முகத்தன்மையும் வந்துட்டு குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் என்னது சாயில் ஏரோஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய எஃபெக்ட். அதுக்கடுத்து சாயில் கன்சர்வேஷன்ஸ் ஆர் லேண்ட் கன்சர்வேஷன்ஸ் அப்படின்னா என்னது மண்ணை பாதுகாத்தல். எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாயில் கன்சர்வேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். த ப்ரொடெக்ஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் சாயில் ஆர் டுகெதர் கால்டு சாயில் கன்சர்வேஷன்ஸ். மண்ணை பாதுகாத்தல் அப்படின்னு என்னது பாதுகாத்தல், அதை பராமரித்தல், மேம்படுத்துதல், சரியாக பயன்படுத்துதல், இதெல்லாம் தான் என்னது சாயில் கன்சர்வேஷன்ஸ். The loss of soil is generally caused by two agencies, water and wind. அப்போ ஒரு மண்ணானது இழக்கிறோம், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மண்ணானது இழக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு இரண்டு முக்கிய காரணிகள் தான் காரணம். ஒன்று வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நீர், இல்லைனா வந்துட்டு வைண்ட் காற்றோட்டம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் will have to be evaluated to protect the soil mainly from the severe accident of wind and water அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கடுமையான தாக்குதல், அந்த வைண்டாக இருக்கட்டும் வாட்டர்னால ஏற்படக்கூடிய கடுமையான தாக்குதலை வந்துட்டு மெஷர் பண்ணி அது மூலிமா நம்ம வந்துட்டு சாயிலை வந்து கன்சர்வேஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஜென்ரலி சாயில் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் ஆர் டிவைஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ். அதாவது எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கலாம்னு சொல்ல சில பிரின்சிபல்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். should be protected from the impact of rain drops. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மழையினால ஏற்படக்கூடிய லேண்ட்ஸ்லைடு ஏரோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை தடுப்பதற்கு நம்ம நல்ல ஒரு மேடான பகுதிகளாகவோ அல்லது வந்துட்டு அதிகமாக அந்த ரெயின் ட்ராப்ஸ்னால பாதிக்கப்படாமலோ மரங்களை வளர்க்குறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை செஞ்சு அந்த இடத்த நம்மளால என்ன பண்ண முடியும் பாதுகாத்து வைத்துக்கொள்ள முடியும். இப்போ கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஆன் இட்ஸ் மூவ்மெண்ட் அலாங் தி ஸ்லோப் இன் எ நேரோ வே பி சுட் பி ப்ரிவென்டட். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பண்ணப்படுது ஸ்லோப் உருவாகிறது, அதாவது அந்த சறுக்கல்கள் உருவாகிறது வந்துட்டு தடுக்கப்படுது. இதனால சாயில் பார்ட்டிகல்ஸ் அங்கிருந்து வேற ஒரு பிளேஸ்க்கு அடித்து செல்லாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் வாட்டர் ரன்ஸ் அலாங் த ஸ்லோப் இட் இஸ் ஸ்பீட் ஆஃப் மூவ்மெண்ட் ஷுட் பி ரெடியூஸ்டு. அப்போ அந்த ஸ்லோப்பில் வந்துட்டு அது போகும்போது என்ன பண்ணுது அதோட மூவ்மெண்ட் வந்துட்டு குறைஞ்சி என்ன பண்ணுது அப்படியே வந்துட்டு அங்கே அந்த சாண்டு அந்த கிராவல்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அப்படியே வந்துட்டு டெபாசிட் ஆகிறதுக்கும் வழிவகை செய்யும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மோர் வாட்டர் ஷுட் அலௌடு டு பெர்குலேட் த்ரூ தி சாயில் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அதிகமான வாட்டரை வந்துட்டு சாயிலில் பெர்குலேட் ஊடுருவி போகிறதுக்கு நம்ம வழிவகை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி ஒரு தாவரங்கள் வெஜிடேஷன்ஸ் அதிகமாக வளர்த்துறது மூலிமா அந்த வேர்கள் அதிகமாக வாட்டரை அப்சர்வ் பண்ணி கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை நம்ம மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம். சாயில் அக்ரிகேட் ஷுட் பி அலௌட் இன்க்ரீசஸ் இன் சைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த மண்ணை பதப்படுத்தி இருக்கக்கூடிய இடங்களை வந்துட்டு பெரிதுபடுத்தி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பதப்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா வரக்கூடிய வாட்டர்ல இருந்து அந்த சாயிலை வந்து நம்மளால
காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்போ velocity of wind should be reduced. அப்போ இந்த காற்று சுழல் ஏற்படுவதற்கு என்ன காரணம், இல்லை அது அதிகமாக சுழல்வதற்கு என்ன காரணன்றதை நம்ம மெஷர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது மூலிமா இந்த velocity of the wind வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ plants should be grown on the soil where erosion is occurring frequently. In India, soil conservation methods are supervised by Central Soil Conservation Board at Dehradun and its substations at Kota, உட்டா கொமாண்ட் அப்படின்னா உதகமண்டலத்தை நம்ம சொல்லுவோம், பெல்லாரி, வாசர், அக்ரா, சண்டிகர், ஜோத்பூர் அண்டு சக்கோட்ரா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணுது, நம்ம இந்தியாவில் சாயில் கன்சர்வேஷன்ஸ் மெத்தடை மேற்பார்வையிடக்கூடியது இதுன்னு கூட சொல்லி கேட்பாங்க. இந்த பார்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, என்னென்ன சாயில் கன்சர்வேஷன்ஸ் மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு பேசின் லிஸ்டிங் அப்படின்னா படுக்கை மாதிரி அமைத்து அது மூலிமா சாயில் கன்சர்வேஷன்ஸை பண்ணுறது. எப்படி, மெனி ஸ்மால் பேசின்ஸ் ஆர் மேட் அலாங் த ஸ்லோப் வித் த ஹெல்ப் ஆஃப் பேசின் பிளஸ்டர். அதாவது அந்த சதுப்பு நிலங்கள் அந்த சறுக்கல் மாதிரி இருக்க இடத்துல படுக்கைகள் மாதிரி அமைத்து அதை என்ன பண்ணுறாங்க, அந்த சாயில் கன்சர்வேஷன்ஸை வந்துட்டு அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பாதுகாக்கிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பேசின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி டெம்பரவரி ரிசர்வியர்ஸ் டு ஹோல்டு வாட்டர் அண்ட் ரெடியூஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஆன் த சாயில் சர்ஃபேசஸ். இது என்ன பண்ணுது, இந்த பேசின் லிஸ்டிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால தற்காலிகமாக இது ஒரு நீர்த்தேக்கமாக வந்துட்டு செயல்படும். அதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அப்போதைக்கு ஒரு குட்டை மாதிரி வந்துட்டு செயல்படும். இதனால் வந்துட்டு மண்ணோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த நீரோட செறிவை வந்துட்டு குறைப்பதற்கு இது ஹெல்ப் பண்ணும். இதுவுமே தற்காலிகம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த வாட்டரோட விலாசிட்டி, அந்த வாட்டர் ரொம்ப வேகமாக வந்தால் தானே அரிச்சிட்டு போகும், அந்த விலாசிட்டி வந்துட்டு இதனால் லோவாகப்படுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ as the velocity increases, the soil is protected from water erosions. ஆமாவா, வரக்கூடிய வாட்டர் வந்து ஸ்லோவாக வந்துச்சு அப்படின்னா அது மூலிமா வாட்டர் ஏரோஷன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். சம்டைம்ஸ் த பேசின்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பிளான்டிங் ட்ரீஸ். சில இது பார்த்தீங்க அப்படின்னா மரங்களை நடுவதற்கும் இந்த பேசின்ஸ் லிஸ்டிங் வந்துட்டு பயன்படுத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு மெத்தட். செகண்ட் வந்து பேன் ப்ரீக்கிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலோக தட்டுகள் உடையாமல் வந்து பாதுகாக்கிற மாதிரியான ஒரு கன்சர்வேஷன்ஸ் மெத்தட். எப்படின்னு பார்க்கலாம். இன் சம் ஏரியாஸ் பெர்குலேஷன் ஆஃப் வாட்டர் த்ரூ சாயில் போர்ஸ் இஸ் டிஃபிகல்ட் டு தி பிரசன்ஸ் ஆஃப் கிளே பேன் இன் தி சப்சாயில். அதாவது சில பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய துளை வழியாக வாட்டர் வந்து உள்ள ஊடுருவி போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதற்கு என்ன காரணம், அங்கே வந்துட்டு கிளே பேன் இருக்கிறதுனால, களிமண்ணோட அந்த தட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால பெர்குலேஷன்ஸ் ஆகாது. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த பேன் லிஸ்டிங்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ த பேன் இஸ் broken with pan breaker so to improve the permeability of soil to reduce the surface runoff. அப்போ இந்த பேன் பிரேக்கரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, அந்த சாயிலில் வாட்டர் வந்துட்டு பெர்குலேஷன்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது மூலிமா சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சாயில் பார்ட்டிகல்ஸ் ரன் ஆஃப் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணப்படுது. அப்போ நமக்கு சாயில் கன்சர்வேஷன்ஸ் இங்கே நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரஸஸ், மேட்டு நிலங்களை அமைத்து அது மூலியமா சாயிலில் வந்துட்டு என்ன பண்ணுறது, கன்சர்வ் பண்ணுறது. த லேண்ட் வித் ஜென்டில் ஸ்லோப் இஸ் கர்வ்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ராட் ஸ்டெப்ஸ் கால்டு டெரஸஸ். அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படிகள் மாதிரி அமைத்து மேட்டு நிலங்களை வந்துட்டு பாதுகாக்கிறது. எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Add to the outer margin of each terrace, a small ridge is made to reduce flow of water. ஒவ்வொரு டெரஸ்க்கும் ஒவ்வொரு மேட்டு நிலங்களுக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு மார்ஜின் மாதிரி அமைச்சு ஸ்மால் ரிட்ஜாக வந்துட்டு கால்வாய்கள் மாதிரி வெட்டி என்ன பண்ணுது, அதை பாதுகாத்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறது வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். இதனால் ஏரோஷன்ஸ் வந்துட்டு தடுக்கப்படும். அப்போ சின்ஸ் த velocity ஆஃப் வாட்டர் இஸ் லோ, த ரேட் ஆஃப் ஏரோஷன் பிகம்ஸ் வெரி லோ. திஸ் டெரஸ் இஸ் கால்டு பெஞ்ச் டெரஸ். அதிகமாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய டெரஸ் அப்படின்னாவே நம்ம எதை தான் எழுதணும், இந்த பெஞ்ச் டெரஸை தான் நம்ம வந்துட்டு எழுதணும். ஓகேங்களா. அப்போ அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ இன் செர்டைன் ஏரியாஸ் த சேனல் இஸ் டங்க் அலாங் த டெரஸ்.
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்வாய்களை தோண்டி அது மூலியமா சாயில் கன்சர்வேஷன்ஸ் பண்ணுறது. அதாவது இந்த டெரஸை நம்ம சேனல் டெரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இஃப் த சாயில் எக்ஸ்கவேட்டட் ஃப்ரம் த சேனல் இஸ் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் எ ரிச் அலாங் போத் சைட்ஸ் ஆஃப் த சேனல் தென் இட்ஸ் கால்டு ப்ராடு பேஸ்டு ரிச் டெரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி சேனல்ஸ் மாதிரி அமைக்கிறதுனால அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் அங்கேருந்து வெளியேறுவதானது தடுக்கப்படுகிறது. அப்போ இதனால் நமக்கு என்ன கிடைக்கிது, ஒரு அகன்ற அடித்தள வரப்பு மாதிரி வெட்டி அந்த இருக்கக்கூடிய சாயில் பார்ட்டிகல்ஸ் அந்த சாயிலானது கன்சர்வ் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டவர் ட்ரென்ச்சிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம உயர அகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மூலியமா எப்படி சாயில் கன்சர்வேஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Several small shallow pits or trenches are dug across the slope and the soil excavated from them is deposited at the lower edge. அதாவது சிறிய சிறிய ஆழமற்ற குழிகளோ அல்லது அகழ்களோ அல்லது கால்வாய்களையோ தோண்டி என்ன பண்ணப்படுது, அந்த சாயில் அங்கேருந்து எக்ஸ்கவேட்டட் ஆகாமல் பாதுகாக்கப்படுது. அப்போ அந்த ட்ரென்ச்சஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செடிகளை நம்ம என்ன பண்ணலாம், பிளான்டேஷன்ஸ் பண்ணலாம். அப்போ தீஸ் ட்ரென்ச்சஸ் hold much rainwater and increase the moisture content of the soil. அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும் பொழுது அதிகப்படியான மழை நீரை அது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யும். மேலும் அந்த ஏரியாவில் மாய்ஸ்டர்ஸ் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த ரெடியூஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அண்ட் தேர்பை ப்ரொடெக்ட் த சாயில் ஃப்ரம் வாட்டர் ஏரோஷன்ஸ். இதனால் மண்ணின் மேற்பரப்பில் இருந்து அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் ரன் ஆஃப் பண்ணி போகாமங்கிறத ப்ரிவென்ட் பண்ணப்படுது. இதனால் நீர்னால் ஏற்படக்கூடிய அரிப்பானது தடுக்கப்பட்டு அந்த சாயிலானது ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கல்லி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா என்னன்னா பள்ளத்தாக்கு உருவாமல் தடுக்கிறது. ஏன்னா பள்ளத்தாக்குனாவே என்னது ஆக்சுவலாக சாயில் ஏரோஷன்ஸ் ஏற்படுறதுனால தான் அந்த பள்ளத்தாக்கே ஃபார்ம் ஆகுது. அதை எப்படி நாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ gullies are controlled by filling them with stones or wooden blocks along with alternate layers of straw. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குகளில் பாறைகளும் பெரிய பெரிய மரக்கட்டைகள் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா, அதுதான் என்னது கல்லி. அப்போ இது ஃபுல்லாக நாம் அந்த பள்ளத்தாக்குகளை இதை வச்சு நாம் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம், அந்த கல்லிஸ் ஃபார்ம் ஆகும் பள்ளத்தாக்கு உருவாமல் நம்மளால தடுக்க முடியும். ஒரு ஆல்டர்னேட்டிவ் லேயர் மாதிரி, ஒரு ஸ்ட்ராவ்னா ஒரு வைக்கோல் மாதிரி ஒரு லேயர் மாதிரி நம்மளால ஃபார்ம் பண்ணி அங்கே பள்ளத்தாக்கு உருவாகாமல் தடுக்கலாம். இப்போ பள்ளத்தாக்கு உருவாயிடுச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி என்ன பண்ணும், எங்கேயாவது இருந்து வந்துச்சுன்னா ஈஸியாக அங்கே இருக்கக்கூடிய சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரன் ஆஃப் பண்ணி போகும். அதற்காக தான் இந்த பள்ளத்தாக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு. The sides of gullies are protected by raising bunches of grasses. அப்போ என்ன பண்ணப்படுது, இதனால் அந்த பள்ளத்தாக்குகளில் அதிகப்படியாக சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புற்கள் வளர ஆரம்பிக்குது. அப்போ டைரக்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ இஸ் டைவர்ட்டட் டு சம்வேர் அவே ஃப்ரம் த கல்லி. அப்போ அந்த புற்கள் மேலெலாம் அந்த தண்ணிகள் பட்டு அதோட திசைகள் வெவ்வேறு பக்கமாக திரும்பி போகும்பொழுது அந்த வாட்டர் ஏரோஷன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணப்படுது. ஸ்மால் செக் டேம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அட் செவரல் சைட் அலாங் த பேத் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ. இது மூலிமா சிறிய சிறிய அணைகள் கட்டப்பட்டு அங்கே நம்ம வாட்டரை என்ன பண்ணிக்கலாம், அங்கே வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது மூலிமா நம்ம நீர் பாசனங்கள் கால்வாய் பாசனம் இதெல்லாம் ஏற்படுத்தி அக்ரிகல்ச்சர் லேண்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் வாட்டரும் நமக்கு சேவ் ஆகுது, சாயில் பார்ட்டிகல்ஸும் ரன் ஆஃப் பண்ணப்படுறது ப்ரிவென்ட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6th மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பேங்க் ப்ரொடெக்ஷன்ஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடை மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அதை பாதுகாக்கிறது மூலிமா நாம் சாயிலில் கன்சர்வ் பண்ணலாம். எப்படி, the stream banks are protected by growing thick vegetations along the banks of rivers. அதாவது ஆறுகள் சைடில் ஆறுகளோட ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அடர்த்தியான ஒரு வெஜிடேஷன்ஸ் தாவரங்களை வளர்க்கறது மூலியமா என்ன பண்ணலாம், அந்த ஓடைகளை ஓடைகள் உருவாகிறத நம்ம தடுக்கலாம். மேலும் ஓடைகள்லேருந்து சாயில் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் ஆகாமல்
என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டோன் ஆர் காங்கிரீட் வால்ஸ் ஆர் பில்ட் டு ரெகுலேட் த வாட்டர் ஃப்ளோ இன் எ பர்டிகுலர் ஏரியா அண்ட் பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ். அங்கே வந்துட்டு கற்களாலேயோ அல்லது காங்கிரீட்டாலேயோ ஒரு டேம் மாதிரி அமைச்சு என்ன பண்ணலாம், அந்த வாட்டர் ஃப்ளோவை ஒழுங்குபடுத்தலாம், கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ சாயில் பைண்டிங் கிராசஸ் are grown along the inner margin of the river bank to hold the soil particles tightly for protecting the soil from water erosions. அப்போ அது என்ன பண்ணப்படுது, அந்த புற்கள் எல்லாத்துலேயுமே இந்த சாயில் போய் ஒட்டிக்கிட்டு அதோட இன்னர் எங்க ரிவர் பேங்கோட இன்னர் மார்ஜினில், அதனால சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக வந்து அதோட பைண்ட் பண்ணிக்கிறதுனால ப்ரொடெக்ட் பண்ணப்படும் வாட்டர் ஏரோஷன்ஸில் இருந்து அப்படின்ற ஒரு மெத்தட்ஸை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்துட்டு கண்டவர் ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம உயரத்தில் விவசாயம் செய்தல் மூலியமாக சாயில வந்துட்டு கன்சர்வ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்டர்னேட் ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ் ஆர் மேட் அட் ரைட் ஆங்கிள் டு தி ஸ்லோப்பு. அதாவது அந்த மாறி மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்ஜஸையும் பரோஸையும் மாறி மாறி நம்ம என்ன பண்ணணும், அமைக்கணும். ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல செங்குத்தாக வந்துட்டு அமைக்க வேண்டும். இந்த செங்குத்துன்றது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. These ridge of the same height are called contours. அப்போ ஒவ்வொரு ரிட்ஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் அந்த கால்வாயின் கூட சொல்லலாம், எல்லாமே சம உயர்வில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கண்டவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டைம் கூட வந்து பார்த்து வச்சுக்கோங்க. These ridges and furrows reduce the surface runoff water along the slope. அப்போ எதற்காக நம்ம சிறிய சிறிய கால்வாய்கள் வந்துட்டு அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சறுக்கல்களில் இருந்து அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அதாவது மண்ணின் மேற்பரப்பு வந்துட்டு அரித்து போகாமல் இருப்பதை இது வந்து தடுக்குது. த ரிட்ஜஸ் செக் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அண்ட் த ஃபரோஸ் ஆக்ட் ஆஸ் எ டெம்பரவரி ரிசர்வ் டு ஸ்டோர் த வாட்டர். இப்படி ரிட்ஜஸை நாம் அமைக்கிறது மூலிமா என்ன பண்ணப்படுது, அந்த நீர் ஓட்டத்தை வந்துட்டு நல்லா ஒரு செக் பண்ணி அது தற்காலிகமாக ஒரு நீர் தேக்கங்களாக வந்துட்டு இது செயல்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பிளான்ஸ் ஆர் ரைஸ்டு அலாங் த இன்னர் சைட் ஆஃப் த ரிட்ஜஸ் டு ஸ்ட்ரென்தன் த ரிட்ஜஸ். அப்போ அந்த மாதிரி வாட்டர் தேங்குச்சு அப்படின்னாவே என்னது, கண்டிப்பாக புற்கள் வெஜிடேஷன்ஸ் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அது மூலிமா சாயில் வந்துட்டு கன்சர்வ் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் கிராப்பிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துண்டு பயிர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திஸ் மெத்தட் இஸ் ஃபாலோட் ஆன் வாட் ஸ்ட்ரிப் ஸ்லோப்ஸ். வாட் ஸ்ட்ரிப் ஸ்லோப்ஸ் அப்படின்னா ஓரளவு செங்குத்தாக இருக்கக்கூடிய சரிவை தான் நம்ம வாட் ஸ்ட்ரிப் ஸ்லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிப் கிராப்பிங் மெத்தட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இது கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, the land is ploughed at right angles to directions of the slope and then different crops are raised in the alternate strip at right angle to slope. என்ன பண்றாங்க, ரைட் ploughed அப்படின்னா உழுதல், செங்குத்தாக வந்து அந்த நிலத்தை வந்துட்டு உழுது அதில் வந்துட்டு பல்வேறு வகையான கிராப்ஸை வந்துட்டு ஒட்டுக்கா வந்துட்டு பர்டிகுலர் டைம்ஸில் ஒட்டுக்கா அதை வந்துட்டு பிளான்டேஷன்ஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு நிலக்கடலை செடிக்கு கூடவே ஆமணக்கு சேர்த்தி போடுவாங்க, இல்லைன்னா வந்து ஆரியத்து கூடவே அவரை வந்து சேர்த்து போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸை போகிறதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிப் கிராப்பிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மூலியமா என்ன பண்ணப்படுது, அந்த ஸ்லோப்ல இருந்து ரன் ஆஃப் பண்ணி போகாமல் இருக்கிறது ப்ரிவென்ட் பண்ணப்படுது. இன் சம் ஏரியாஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பெர்னியல் லெக்யூம்ஸ் அண்ட் கிராசஸ் ஆர் க்ரோன் இன் ஆல்டர்னேட் ஸ்ட்ரிப்ஸ். அவரை பிளஸ் இப்போ ஒரு கேழ்வரகு விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தீஸ் பிளான்ஸ் ஆர் அலோட் டு க்ரோ கண்டினியூஸ்லி. இப்போ இப்படி போடும் பொழுது அந்த என்ன பண்ணப்படுது, தொடர்ந்து அது வந்துட்டு வளர ஆரம்பிக்குது. இட் இஸ் கால்டு பெர்மனன்ட் பஃபர் ஸ்ட்ரிப் கிராப்பிங். இந்த மாதிரி கண்டினியூஸாக வளர்ந்து இருக்கிறதுக்கு பேர் பெர்மனன்ட் பஃபர் ஸ்ட்ரிப் கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. 9th என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் கிராப்பிங். மேட்டு நிலத்தில் வந்துட்டு பயிரிடுதல். எப்படி, சாயில் கன்சர்வேஷன் பை க்ரோவிங் கிராப்ஸ் இன் ப்ராட் ஸ்டெப்ஸ் இஸ் கால்டு டெரஸ் கிராப்பிங் ஆர் ஸ்ட்ராட்டிஃபைடு கல்டிவேஷன்ஸ். அதாவது மண்ணை பாதுகாக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிர் வளர்த்தல் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கு பேர் தான் என்னது, டெரஸ் கிராப்பிங் ஆர் ஸ்ட்ராட்டிஃபை கல்டிவேஷன்ஸ் அப்படின்னா அடுக்குமுறை சாகுபடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இட் இஸ் பிராக்டிஸ்டு இன் ஹில்லி ஏரியாஸ் டு செக் த சாயில் ஏரேஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி மூணாறு, இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். மலை பகுதிகளில் இந்த
டெரஸ் கிராப்பிங் மெத்தட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. த சாயில் இஸ் கட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ராட் ஸ்டெப் அண்ட் அவுட்டர் மார்ஜின் ஈச் ஸ்டெப் இன் கர்வ் வெர்டிக்கலி. என்ன பண்ணுவாங்க, அவுட்டர் மார்ஜின் அப்படியே கட் பண்ணி ஒரு கர்வ்ஸ் மாதிரி வந்துட்டு வெர்டிக்கலாக என்ன பண்ணிக்க ஒரு ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. அதில் ஸ்மால் ரிச் மேட் அவுட்டர் மார்ஜின் ஈச் ஸ்டெப்ஸ் கிரன்ஸ் ஒரு ரிச்சை வந்து ஏற்படுத்தி கால்வாய்களை வந்துட்டு ஏற்படுத்தி அங்கேருந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃப் பண்ணி போகிறது ப்ரிவென்ட் பண்ணப்படுது. சம் பெர்னியல் சாயில் பைண்டிங் ப்ராசஸ் ஆர் க்ரோன் அலாங் த மார்ஜின் ஆஃப் ஸ்டெப். அதாவது ஸ்டெப்பாக ஒன்றும் இல்லை, அதாவது ஊட்டி கொடைக்கானலோட தேயிலை இதை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மெத்தட்ஸை வந்துட்டு நாம் எழுதிடலாம். அப்போ ஆல் தி ரிமைனிங் ஏரியாஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கல்டிவேஷன்ஸ். அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா சாகுபடிக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ பை சர்ஃபேஸ் ரன் ஆஃப் வாட்டர் இஸ் வெரி மச் ரெடியூஸ்ட், த சாயில் இஸ் கன்சர்வ்டு. இந்த மாதிரி டெரஸ் கிராப்பிங் பண்ணுறது மூலயமா என்ன பண்ணப்படுது, அந்த சாயில் ஏரோஷன்ஸ் ஆகிறது குறையப்படுது. இதனால் சாயிலானது பாதுகாக்கப்படுகிறது. இன் ட்ரை ஏரியாஸ் எ லார்ஜ் ஃப்ளாட் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில் இஸ் மேட் டு கன்சியூம் மச் வாட்டர் டியூரிங் ரெய்னி சீசன் and the conserved water used for irrigations during dry season. அப்போ வறண்ட பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மலைக்கு உச்சியில் பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதியில் இருக்குது அப்படின்னா அந்த இதில் வந்துட்டு அதிகமாக வாட்டர் வந்து தேவைப்படும். எப்போ ரெய்னி சீசனில் வரும்போது அதிகமாக ஹோல்ட் பண்ணப்பட்டு அதை வந்துட்டு நீர்ப்பாசனங்களாக ட்ரை சீசன் அப்போ பயன்படுத்திக்கிறாங்க. இது மூலிமா சாயில் ஏரோஷன்ஸ் ஆனது ப்ரிவென்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் இஸ் கால்டு கன்சர்வேஷன் டெரசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டு. இப்போ டெரஸ் கிராப்பிங் நான் சொன்னோம்ல, எந்த மாதிரி தான் வந்துட்டு டெரஸ் கிராப்பிங் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முல்ச்சிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மூடாக்கு இல்லைன்னா தலைக்கூளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மூலியமாக எப்படி சாயிலை கன்சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். The plant residues used to cover the soil are called mulches இல்லை mulches. அதாவது ஒன்றும் இல்லை, தலை இலை உரங்களோட கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, காய்ந்து போகிற தலைகள், அதுதான் என்னது முல்ச்சிங்கு. The soil is covered mulch such as dry grasses, leaves, straw, crop residues, other plant litter. தாவரங்களோட குப்பைகள், மக்கி இருக்கக்கூடிய தூசிகள் இல்லைன்னா வந்துட்டு மரப்பட்டைகள், வைக்கோல்கள், இதெல்லாம் தான் என்னது மல்ச்சஸ்ஸு. திஸ் ப்ராசஸ் கால்டு அதை வந்து நிலங்கள் மேலே போடுறதுக்கு பேர் தான் என்னது மல்ச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ மல்ச்சிங் இன்க்ரீசஸ் ஹியூமிஃபிகேஷன், மாய்ஸ்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் அண்ட் சாயில் மைக்ரோஃப்ளோரா. இட் இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அண்ட் வெட் க்ரோத்து. அப்போ எதற்காக இந்த தலைக்கூளம் அந்த மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியாவில் ஹியூமிஃபிகேஷன்ஸ் ஈரப்பத அதிகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி சாயில்ல இருக்கக்கூடிய மைக்ரோஃப்ளோரா அப்படின்னு நுண்ணிய தாவரங்கள் வந்துட்டு வளர்வதற்கு வழிவகை செய்யுது. இதன் மூலியமாக மண்ணின் மேற்பரப்பானது அரித்து செல்லப்படுவது தடுக்கப்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தஸ் மல்ச்சிங் கன்சர்வ்ஸ் த ஒரிஜினல் நேச்சர் ஆஃப் த சாயில் பிலோ த மல்ச் லேயர். இதனால பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் நேச்சர் ஆஃப் த சாயில், அந்த சாயிலோட உண்மைத்தன்மை வந்துட்டு பாதுகாப்பதற்கு இந்த மல்ச்சிங் மெத்தட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 11th மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராப் ரொட்டேஷன்ஸ், பயிர் சுழற்சி முறை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டம் போட்டு விளைவிப்பாங்க இல்லையா, வைகாசியில் வந்து நிலக்கடலை வந்து விவசாயம் பண்ணி புரட்டாசியில் அறுவடை செய்வாங்க. இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியில் வந்து கேழ்வரகு வந்துட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, மாதிரி கிராப் ரொட்டேஷன்ஸ் காடுகளில் திரும்ப திரும்ப வெவ்வேறு பயிர்களை வந்து பயிரிடுதல் மூலமாக சாயிலை வந்து கன்சர்வ் பண்ண முடியும். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த கல்டிவேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் சக்சஸிவ் இயர்ஸ் இன் எ பிளேஸ் இஸ் கால்டு கிராப் ரொட்டேஷன். சொன்னோமா, ஒரு வருடத்தில் பயிர்கள் வந்துட்டு வெவ்வேறு விதமான பயிர்களை பயிரிடும் முறைக்கு பேர் தான் என்னது கிராப் ரொட்டேஷன்ஸ். யூஸ்வலி லெகுமினஸ் பிளான்ஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் ஆல்டர்னேட் இயர்ஸ். லெகுமினஸ்னா வெடிக்கனிகள் இருக்கு இல்லைங்களா, அதான் சொன்ன கடலை அந்த மாதிரிலாம், இல்லைன்னா வந்து ஆமணக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சம் லெகுமினஸ் பிளான்ட் ஹேவ் டீப் ரூட் சிஸ்டம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ரூட் சிஸ்டமாக வந்துட்டு இருக்கும். ஸோ தே லீவ் போர்ஸ் ஆஸ் ரிசல்ட் டெத் அண்ட் டிகே ஆஃப் த ரூட்ஸ். இதனால் என்ன பண்ணப்படுது, அந்த லீவ்ஸில் இருக்கக்கூடிய துளைகள் வந்துட்டு அந்த வேர்கள் வந்துட்டு இறந்து போவதை வந்துட்டு
இறந்து மக்கி போகிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தி ஸ்போர்ட்ஸ் மேக் த சப்சாயில் சூட்டபிள் ஃபார் பெர்குலேஷன்ஸ் ஆஃப் வாட்டர். நீர்கள் வந்துட்டு இந்த டீப் ரூட் சிஸ்டம் இருக்கிறதுனால நீர்கள் வந்துட்டு மண்ணில் ஊடுருவி செல்வதற்கு ஒரு வழிவகை செய்யும். கிராப் ரொட்டேஷன் மெயின்டைன் நைட்ரஜன் லெவல் இன் தி சாயில் டியூ டு சிம்பயாட்டிக் ஃபிக்சேஷன் ஆஃப் அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன். சிம்பயாட்டிக் ஃபிக்சேஷன் நைட்ரஜன் வந்துருச்சுனாவே நம்ம நிலக்கடலை செடி தான். ஏன்னா அதில் தான் நைட்ரஜன் கூட்டுயிரியாக வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா. அப்போ ஆக்சுவலாக அந்த கிராப் ரொட்டேஷன்ஸ் வந்துட்டு எதற்காக மெயின் எய்மே பார்த்தீங்க அப்படின்னா மண்ணோட நைட்ரஜன் லெவலை வந்துட்டு பராமரிப்பதற்காக தான் இந்த கிராப் ரொட்டேஷன்ஸ் ஆனது பயன்படுது. ஏன்னா ஒரு பிளான்ட் குறையத்துக்கு ரொம்ப எசென்சியலாக என்ன நைட்ரஜன் தான், அதை தான் சொல்லியிருக்காங்க. இட் ரெடியூஸ் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் பேத்தோஜன்ஸ் அண்ட் ரெடியூஸ் த டெப்லஷன்ஸ் ஆஃப் சம் செலக்டிவ் எலமெண்ட்ஸ் இன் தி சாயில். இப்படி கிராப் ரொட்டேஷன்ஸ் பண்ணுறதுனால பேத்தோஜன் செடிகளுக்கெல்லாம் டிசீஸ் வருது இல்லைங்களா, அந்த நோய் கிருமிகள் பரவாமல் இருப்பது ப்ரிவென்ட் பண்ணப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் குரோத்துக்கு தேவையான எலமெண்ட்ஸ் வந்துட்டு பற்றாக்குறை வராமல் தடுக்கப்படுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ the crop rotation favor the soil fertility and protect the soil from water and wind. அதோட மட்டும் இல்லாமல் மண்ணோட மகசூல் தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் இந்த மாதிரி நீர் மற்றும் காற்றினால ஏற்படக்கூடிய மண்ணரிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கும் இந்த கிராப் ரொட்டேஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபர்டிலைசேஷன். இந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன்ஸ் அப்படின்றது மகசூலை நாம் சொல்லலாம். இப்போ இன் சம் பேர் ஏரியாஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில் இஸ் இம்ப்ரூவ்டு பை ஆடிங் எனாஃப் மேனர்ஸ். பேர் ஏரியாஸ் அப்படின்னா தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாயம் பண்ண முடியாத நிலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தரிசு நிலம் சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கூடுதலான மேனர்ஸ் அப்படின்னா உரம் வந்துட்டு நம்ம போட்டு அதை பதப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் லேண்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணலாம். A thick plant cover develop in the area. அப்போ என்ன பண்ணணும், அடர்த்தியாக அங்கே வந்து தாவரங்களை வளர்க்கணும். அப்போ அது என்ன பண்ணுது, அந்த சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணுது, வாட்டர் அண்ட் வைண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை ஒரு நல்ல லேண்டாக நமக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கடுத்து மிக்சடு கிராப்பிங் அப்படின்னா கலப்பு பயிரிடுதல். என்ன, 2 or more species are raised together to favor the development of thick plant cover. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டதை பயிர்களை வந்துட்டு ஒரே இதாக வந்துட்டு ஒரே விளைநிலங்களில் வந்துட்டு விளைவிக்கிறது. இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது, மிக்சடு கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஃபாலோவிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தரிசு விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். த ஏரியாஸ் வித் மாடரேட் ரெயின்ஃபால் த லேண்ட் இஸ் ஃபாலோட் ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் கிராஸஸ் allowed to develop. சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிலத்தை அப்படியே விட்டுருவாங்க. எதற்காக அப்படின்னா மாடரேட்டாக ரெயின்ஃபால் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, மாடரேட்டாக அது வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும், அது மூலிமா புற்கள் எல்லாமே வளர ஆரம்பிக்கும். அதனால அந்த கிராஸஸ் எல்லாம் வளர விட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரெயின் சீசன் வந்ததுக்கப்புறம் அதை உழுது விவசாயம் பண்ணுவாங்க. அதற்கு பேர் தான் என்னது, ஃபாலோவிங். எதற்காக இப்படி பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் கண்டென்ட் அப்படியே இருக்கிறனாலையும் சாயில் பார்ட்டிகல்ஸ் ரன் ஆஃப் பண்ணி போகாமலும் வாட்டர் வைண்ட் ஏரோஷன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த தரிசு விடுதல் அப்படின்னு சொல்கிற மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ த க்ரோவிங் ப்ராசஸ் கன்சர்வ் த சாயில் ஃப்ரம் ஏரோஷன் சொன்ன மாதிரி தான். இதற்கு பேர் தான் என்னது, ஃபாலோவிங், தரிசு விடுதல். அதுக்கடுத்து லே ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் செய்கிறது தான் வந்துட்டு லே ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது in this method grasses are raised around the graph field or raised along with graph in the field. அதாவது பயிரிடுதலை வந்துட்டு புற்களை வளர்றதுக்கு அலோவ் பண்ணுறது. அப்போ root of the grasses hold the soil particles tightly and protect the soil from erosions. அப்போ அந்த புற்களோட வேர்களை ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப டீப் சிஸ்டமாக இருக்கும். அப்போ அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப டைட்டாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கும், ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். இது மூலிமா அந்த சாயிலானது என்ன பண்ணப்படுது, பாதுகாக்கப்படுது, விவசாயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையரிங் லேண்டு. ரிட்டையரிங் லேண்ட் அப்படின்னா நிலத்தை அப்படியே ஓய்வு பெற செய்தல் அப்படின்னு சொல்லுங்க. எதுக்காக, த லேண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அஃபெக்டட் பை வாட்டர் ஏரோஷன் இஸ் கன்சர்வ்டு பை ரைசிங் கிராஸஸ் த்ரூ அவுட் தி ஃபீல்டு. தொடர்ந்து வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து மண்ணரிப்பினால பாதிக்கப்படுது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவாங்க, புற்கள்லாம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போ அங்கே புல்கள் எல்லாமே வளர்ந்து அந்த சாயில் ஏரோஷன்ஸ்லேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். இப்போ பாருங்கள், நீலகிரிஸில் எனாக்ரோஸ்டிஸ் ஆம்பிஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
லவ் கிராஸ், ஃபெதர் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நீலகிரி ஹில்ஸில் போனீங்கன்னா பார்க்கலாம். அங்கே எல்லாமே இது என்ன பண்ணுது, சாயில் ஏரோஷன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது அதிகமாக வளர்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எனாக்ராட்டிஸ் செர்வுக்லா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுகை லவ் கிராஸ் அல்லது பக் ஹே கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்கே வளர விடுவாங்க. சைலோடன் டாக்லைடோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அருகம்பில். ஆப்பிரிக்காவை வந்துட்டு இது வந்துட்டு இதாக பண்ணுறது அருகம்பில். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அருகம்பில்ல அதிகமாக வந்துட்டு வளர விடுவாங்க. அப்போ இது டாக்டைலஸ் குளோமெரேட்டா அப்படின்னா பூனைப்புல், பழத்தோட்டப்புல். இப்போ இந்த மாந்தோப்பு இல்லைன்னா தென்னந்தோப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூனை வால் மாதிரி ஒரு சில புல்லெல்லாம் வந்துட்டு வளரும். அதுதான் என்னது, டாக்டைலிஸ் குளோமெரேட்டா. இதெல்லாம் என்ன பண்ணுது, அந்த சாயில் பார்ட்டிகல்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் இதெல்லாம் அங்கே வளர்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, அதான் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ். அப்போ ஓவர் க்ரோத் கிராசஸ் இஸ் கண்ட்ரோல் பை மாடரேட் கிராசிங். அப்போ அதுவே அதிகமாக வளரக்கூடாது. அதிகமாக வளரும் பட்சத்தில் நம்ம கால்நடைகளை வைத்து மேய்ச்சி அது மூலிமா வந்துட்டு நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கண்ட்ரோல்டு கிராசிங். அப்போ மேய்ச்சலை வந்துட்டு கட்டுப்படுத்துறது. இப்போ மாடரேட் கிராசிங் இஸ் அலௌட் இன் செர்டைன் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் to maintain the ground flora for conserving the soil. எதற்காக மேய்ச்சலை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடியில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக இந்த கிராசிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபாலோ பண்ணணும். இது ஒன்று. அதுக்கடுத்து வைண்ட் ஏரோஷன்ஸை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வைண்ட் ஏரோஷன் இஸ் த காமன் இன் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா அண்டு உத்தரப்பிரதேஷ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. வைண்ட் ஏரோஷன்ஸ் பொதுவாக எங்கெல்லாம் இருக்குது, குஜராத்து, ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் எல்லாம் அதிகம் இருக்கும். இதை வந்துட்டு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்மால் ரிட்ஜஸ் அபவுட் 30 cm ஆர் மேட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த டைரக்ஷன் ஆஃப் வைண்ட் அட் த பவுண்டரிஸ் ஆஃப் த ஃபீல்டு. அந்த நிலங்களை சுற்றி ஒரு எல்லை வந்துட்டு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துட்டு ஒரு சிறிய சிறிய கால்வாய்கள் மாதிரி அமைச்சு அது மூலிமா இந்த வைண்ட் ஏரோஷன்ஸை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. சாயில் இஸ் பிளாஃப்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த டைரக்ஷன்ஸ் ஆஃப் வைண்ட் அண்ட் இரிகேட்டட் இமீடியட்லி ஆஃப்டர் ஃபிளாஃபிங். அதாவது செங்குத்தாக வந்துட்டு உழுது அந்த வைண்டோட டைரக்ஷன்ஸ்க்கு செங்குத்தாக வந்துட்டு உழுதல் செய்து உடனடியாக நீர்ப்பாசன முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது மூலிமா இந்த வைண்ட் ஏரோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். Strips of the tall plants are grown around the main field at right angle to prevailing wind. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக உயரமாக வளரக்கூடிய பிளான்ஸ் எல்லாத்தையுமே வளர்த்து அது செங்குத்தாக வளர்த்து என்ன பண்ணலாம், அது மூலிமா ப்ரிவென்ட் பண்ணலாம். சாயில் பைண்டிங் பிளான்ஸ் ஆர் raised on sandy soils. மண்ணை வந்துட்டு பைண்ட் பண்ணக்கூடியதை வந்துட்டு மணல் பாங்கான இடங்களில் வந்துட்டு வளர விடணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பிளான்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிஸ் கார்னிகுலேட்டா அப்படின்னா புளியாரை கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சாலிஸ் கார்னிகுலேட்டானா புளியாரை கீரை. அதுக்கடுத்து காலோட்ரிப்போஸ் ப்ரோக்சிரா அப்படின்னா வெள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நம்ம ஊர்லாம் வெள்ளை இருக்குது அதிகம் இருக்கும், அதுதான் வந்துட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வைண்ட் ஏரோஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பிளான்ஸு. அதுக்கடுத்து பெனிக்கம் டார்ஜிடம் அப்படின்னா பாலைவன புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அரிஸ்டிடா பெனாட்டா அப்படின்னா சீவம் புல், அதாவது வறண்ட தரிசு நிலங்களில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு புற்கள் தான் இந்த அரிஸ்டிடா பெனாட்டா. சாக்ரம் ஸ்பான்டேனியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாணல் புல் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுதான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வைண்ட் ஏரோஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வளர்க்கப்படக்கூடிய கிராசஸ். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ப்ராப்பர் ட்ரை ஃபார்மிங் மெத்தட் இஸ் அடாப்டட் இஃப் தி அவைலபிள் வாட்டர் இஸ் ஸ்கேண்டி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராப்பராக வந்துட்டு வறட்சியை வந்துட்டு வறண்ட நிலங்களில் வந்துட்டு வாட்டர் இது இருக்குது அப்படின்னா அது ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், வந்துட்டு சாண்டியாக மாறிடும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்க. முறையான உலர் உருவ முறையை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வைண்ட் ஏரோஷன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா தான் சொல்லியிருக்காங்க. விகாரஸ்லி க்ரோவிங் ட்ரீஸ் சச் அஸ் யூக்கலிப்டஸ், அக்காசியா மாடஸ்டா, காசிரீனியா எக்ஸெட்ரா grown in areas where the soil moisture enough for plant growth. அதாவது ரொம்ப உயரத்திற்கு ரொம்ப வீரியத்தன்மையுடன் வளரக்கூடிய மரங்களான யூக்கலிப்டஸ்னா நீலகிரி மரம், அக்காசியா மாடரேட்னா புலாயிலனா அமிர்த சர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தானை நேட்டிவாக கொண்ட ஒரு இது.
காசேரியா அப்படின்னா சவுக்கு மரம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக உயரமாக வளரக்கூடியது. இதெல்லாம் நம்ம அந்த ஏரியாஸில் வளர்க்குறது மூலிமா அந்த பிளான்ட்டுக்கு தேவையான மாய்ஸ்டரை ஹோல்டு பண்ணி நம்மளால சாயில கன்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த ஸ்பீட் ஆஃப் வைண்ட் இஸ் ரெடியூஸ்டு க்ரோவிங் ட்ரீஸ் இன் ஷார்ட் பிளாக்ஸ். அப்போ அந்த வைண்டோட வேகத்தை குறைப்பதற்காக மரங்களை நம்ம அதிகமாக வளர்க்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தீஸ் பிளாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஆர் கால்டு வைண்ட் பிரேக்ஸ், அதாவது காற்றை உடைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன் வைண்ட் பிரேக்ஸ் ட்ரீஸ் ஆர் பிளான்டட் அட் ரைட் ஆங்கிள் டு த டைரக்ஷன் ஆஃப் வைண்ட். அப்போ அந்த காற்றோட்டம் வரக்கூடிய திசைக்கு செங்குத்தாக இந்த வைண்ட் பிரேக்ஸை வந்துட்டு அமைக்கணும். அதாவது வைண்ட் பிரேக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சர்பி பிளான்ஸ் ஆர் பிளான்டட் அலாங் வித் ட்ரீஸ், மரங்களுடன் ஒரு கொடி ஓடி வளரக்கூடியது. யூஸ்வலி 2 to 10 rows ஆஃப் ட்ரீஸ் ஆர் பிளான்டட் இன் ஈச் வைண்ட் பிரேக். ஒவ்வொரு வைண்ட் பிரேக்கும் 2 to 10 rows வந்துட்டு ரோவாக வந்துட்டு நம்ம வரிசையாக வந்துட்டு இந்த ட்ரீஸை பிளான் பண்ணணும். அது கூடவே கொடிகளும் சேர்த்து வளர்க்கணும். அப்போ இன்க்ரீசஸ் இன் தி திக்னஸ் ஆஃப் த வைண்ட் பிரேக் இம்ப்ரூவ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சாயில் அகெயின்ஸ்ட் ஏரோஷன்ஸ். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்த வைண்ட் பிரேக்கை வந்து அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இந்த வைண்ட் ஏரோஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக அதால் வந்துட்டு ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இஃப் த டைரக்ஷன் ஆஃப் வைண்ட் இஸ் நாட் perceptible, wind break are made in all directions around the field. என்ன சொல்லியிருக்காங்க, வைண்டு பிரேக்ஸ் வந்துட்டு நம்ம உடைக்கணும் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு நம்ம செங்குத்து ரைட் ஆங்கிள்ஸில் தான் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இஃப் ட்ரீஸ் ஆர் பிளான்டட் இன் லார்ஜ் ஏரியாஸ் அரவுண்ட் த ஃபீல்ட் டு செக் வைண்ட் எரோஷன் த பிளான்டேஷன் இஸ் கால்டு ஷெல்டர் பெல்ட். ஷெல்டர் பெல்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பகுதிகளில் மரங்களை வந்துட்டு வளர்த்து அந்த ஏரியாவை வைண்ட் எரோஷன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஷெல்டர் பெல்ட். ஒரு வாழிடங்களை ஏற்படுத்துறது, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. If in shelter built shrubs are grown in wider wide side and trees grown in leeward side, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ ஷெல்டர் பிளட்ன்றது எப்படி அமைக்கணும்ன்றாங்க, கொடிகளாக இருக்கக்கூடியதை வைண்டர் வார்டு சைடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று வீசக்கூடிய பக்கத்துலையும், லீவேர்டு சைடுன்றது காற்று செல் திசை பக்கத்தில் மரங்களையும் வந்துட்டு வளர்க்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்ரப்ஸை வந்துட்டு என்னது வைண்ட் வார்டு சைடு அப்படின்னா என்னது காற்று வீசக்கூடிய பக்கம். இதுவே ட்ரீஸை வந்துட்டு லீவார்டு சைடு அப்படின்னா காற்று செல் திசை பக்கம் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இது எழுதி கூட வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த மாதிரி இதாக இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணுவாங்க. காற்று செல் திசை பக்கம், இது வந்துட்டு காற்று வீசும் பக்கம். வைண்ட் வார்டு சைடு காற்று வீசும் பக்கம். ஓகே, இப்போ தே ஆர் மேட் அலாங் வாட்டர் சேனல்ஸ், பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ இது மூலிமா என்ன பண்ணப்படுது, நிறைய நீர்நிலைகள், நீர்நிலை தேக்கங்கள் இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்போ ஒரு வைண்ட் பிரேக் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஸ்டெப்ஸ் இருக்குது. எதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்யூட்டியேட்டஸ், எவர் கிரீன்ஸு, ப்ரொடெக்டட் ஜோன்ஸு, இந்த மாதிரி நம்ம அழைக்கும் பொழுது என்னது அந்த வைண்டில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வைண்ட் பிரேக்ஸ் அண்ட் ஷெல்டர் பெல்ட் ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் வைண்ட், ரிமூவல் ஆஃப் சாயில், டெம்பரேச்சர் அண்ட் இன்க்ரீசஸ் மாய்ஸ்டர் கண்டென்ட் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஆன் தி சாயில். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த வைண்ட் பிரேக்ஸும் ஷெல்டர் பெல்ட்டும் என்ன பண்ணுது, அந்த வைண்டோட வேகத்தை வந்து குறைக்குது, சாயிலிருந்து பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுது, டெம்பரேச்சரை சமநிலைப்படுத்துது, மண்ணோட ஈரப்பதத்தன்மையை அதிகப்படுத்துது. they make a suitable environmental for plant growth. அப்போ இது என்ன பண்ணுது, ஒரு தாவர வளர்ச்சிக்கு தேவையான உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. may shade loving plants growing well near the trees growing in the shelter belt. அப்போ shelter belt அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிழலை விரும்பக்கூடிய தாவரங்களை மரத்திற்கு பக்கத்தில் வளர்க்கறது மூலியமா என்ன பண்ணப்படுது, அந்த இடம் கன்சர்வ் பண்ணப்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஷெல்டர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூவ்மெண்ட் ஆஃப் சாயில் பார்ட்டிகல் இன் ஷார்ட் ஹோப்ஸ் இன் நவுன் ஆஸ். அதாவது சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு குறிய இதில் அடித்து செல்லப்படும் ஜம்பிங் ஆக்ஷன் அப்படின்னாவே என்னது, சால்டேஷன்ஸ் தான் இல்லையா. சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்றது ஒரிஜினல் பிளேஸ்ல இருந்து
அவே பண்ணி போகக்கூடியது பார்த்தோம். சர்ஃபேஸ் கிரிப் அப்படின்னா லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் வந்துட்டு அடித்து செல்லப்படுறது சர்ஃபேஸ் கிரிப். டெபாசிஷன்ன்றது அது சாண்ட் டியூன்ஸாக வந்துட்டு மாறுது. கிராவல் இல்லைன்னா வந்து ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ சால்டேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. செகண்டு, which technique involves growing crops in steep hilly slopes? மலைப்பகுதிகளில் ஃபாலோ பண்ணக்கூடிய பயிரிடும் முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. கிராப் ரொட்டேஷன்ஸ்லாம் பயிர் சுழற்சி, மல்ச்சிங் அப்படின்னா தலை உரமிடுதல், ஸ்ட்ரிப் கிராப்பிங் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளான்ஸ் வந்துட்டு வளர்க்கக்கூடியது. இப்போ டெரஸ் ஃபார்மிங் தான் ஹில்லி ஏரியாஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸு, ஆப்ஷன் சி. Third question, what is the process of spreading organic material such as straw or dry leaves around plants to protect soil? நீ சொன்னோம் இல்லையா, வறண்ட காய்ந்த புல்லுகள் எல்லாத்திலுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் என்னது, மல்ச்சிங் அப்படின்னு சொன்னோம். டீஃபாரஸ்டேஷன்ஸ்ன்றது கட்டு த ட்ரீ, ஓவர் கிராசிங்ன்றது கால்நடைகளை வச்சு மேய்க்கிறது, டீலேஜ்லாம் வந்து இல்லை. ஓகே. ஃபோர்த்து, வாட் இஸ் த ஷெல்டர் பெல்ட்? இது கூட கொஸ்டின்ஸ் கேட்கறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஷெல்டர் பெல்ட் அப்படின்னா என்னது, எ வைடு ஸ்ட்ரிப் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஸ்ட்ரப்ஸு, கொடிகளையும் மரங்களையும், அதாவது மரத்தின் நிழலை விரும்பக்கூடிய கொடிகளை அதிகமாக வளர்த்து சாயிலை கன்சர்வ் பண்ணக்கூடியதான் என்னது ஷெல்டர் பெல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிங்கிள்லாம் வராது, ஃபென்ஸு ட்ரைனேஜ் பைப்பெல்லாம் அதுக்கு வந்துட்டு வராது. Fifth question, what is the effect of contour trenches on the soil moisture residue? அதாவது என்ன விதை அந்த கண்டர் ட்ரென்ச்சஸ் வந்துட்டு மண்ணின் ஈரப்பதத்தில் என்ன விளைவை ஏற்படுத்துது, சாயில் மாய்ஸ்டரை இன்க்ரீசஸ் பண்ணுறதில் கண்டர் ட்ரென்ச்சஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு பார்த்தோம் இல்லையா. அதுக்கடுத்து which type of terrace is common agriculture? இந்த கொஸ்டின்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். விளைநிலங்கள்லாம் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய டெரஸ் மெத்தட் என்னது பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டெரஸ் மெத்தட். இது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வைண்ட் ஏரோஷன், லேண்ட் ஸ்லைடு ஏரோஷன்ஸ்னால் என்ன, சாயில் கன்சர்வேஷன்ஸ் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எலாபரேட்டாக பார்த்தோம். இந்த செஷனோட டைப்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சப்ஸ்ட்ரேட்டம் அண்ட் த இன்ஃப்ளூன்சன்ஸ் ஆன் அனிமல்ஸ் வந்துட்டு இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பயோஸ்பியர் என்ன அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் பற்றி எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.